யூதர்களை கடந்து சமாரியருக்கு போகிற அனுபவம். பிலிப்பு பிலிப்பு வந்து ஒரு திருத்தூதர் அல்ல, ஆண்டவருடைய அப்போஸ்தலர் அல்ல. பிலிப்பு வந்து ஒரு தியாக்கோன், 7 பேர்ல ஒருவராக இருந்தவர். அவர், தங்களுக்கு தெரியும், வந்து அவர் சமாரியாவுக்கு நற்செய்திய எடுத்துக்கொண்டு போய் அங்கு இருக்கக்கூடிய சமாரியர்கள் நற்செய்திய ஏற்றுக்கொள்றாங்க. இதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. உம் தூய ஆவியானவர் சமாரியருக்கு வழங்கப்படுகிற அந்த நிகழ்வு நடக்குது. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு தருணம் நாங்க பார்க்கிறோம். ஓகே, தமஸ்கு நகர்ல பவுலுடைய மனமாற்றம் எங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆஹ் இதற்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட், இது மிக மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, எப்படியாக புறவினத்தாருக்கு கதவு திறக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லி. அது இந்த ஓகே இந்த பேதுரு வந்து புறவினத்தாருக்கு அந்த நற்செய்தியை கொடுக்கிறது முதல் பிலிப்பு பிலிப்புவினுடைய இன்னொரு பயணத்திலையும் எங்களுக்கு தெரியும், வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு ஆம், ஒரு ஒபிஷியல் அவருக்கு வந்து அவரோட பேசிட்டு போகும்போது, ஏற்கனவே நாங்கள் இதையும் பார்த்து நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு. அந்த வழியில வந்து அவர் இறைவாக்கினர் இசையாசுடைய அந்த புத்தகத்தை வாசிச்சு கொண்டு போகும்போது இவரும் அதுல இருக்கிறார், இந்த காசா பகுதியில். அப்ப அந்த வேளையில அவர் சொல்லுவார் வந்து, எனக்கு இது என்னென்று விளங்கலை என்று சொல்லி. அப்ப பிலிப்பு வந்து இதை விளங்கப்படுத்துவார், இது வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய விடயம் அப்படின்னு சொல்லி. அந்த வேளையில எத்தியோப்பிய அதிகாரியும் வந்து ஆவியானவரால் ஆவியானவரை பெறுறார். அப்ப அந்த எத்தியோப்பியாவர் சொல்லுவார் வந்து, ஆம், இப்ப நான் ஒரு அங்க ஒரு இடத்துல போகும்போது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அவர் சொல்லுவார், இங்க தண்ணீர் இருக்கு, நான் ஞானஸ்தானம் பெற விரும்புறேன். அப்ப பிலிப் கேட்பாரு, நீங்க இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்றீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால், அதான் முதலாவது நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமான, தூயாவியை பெற்றுக்கொள்வது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். இயேசு இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், கடவுளுடைய மகன் அவர். அவர் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவராக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுவதுதான் என்ட்ரி பாயிண்ட். அதான். ஆகவே இந்த எத்தியோப்பிய அதிகாரி அந்த மாதிரி சொல்லும் போது பிலிப் என்ன செய்றார், அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் வந்து. இப்ப இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுல இருந்து இந்த எத்தியோப்பியா போது ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள முதலாவதாக திருமுழுக்கு பெறக்கூடிய ஒருவராக இவர் இருக்கிறார். இப்படியே நாங்க பார்த்து கொண்டு வரும்போதுதான் பேதுருவுக்கு, திருச்சபையின் தலைவராக இருந்த பேதுருவினுடைய அந்த அனுபவம் என்னன்னு சொல்லி நாங்க போன இதுல பார்த்தோம் வந்து, அவர் ஜெருசலேமில் இருந்து லிதியா வந்து அங்கு ஒரு அற்புதமாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஜோப்பான்னு சொல்லி அந்த ஜோப்பாவில் தங்கி இருந்த வேளையில ஒரு காட்சியை காண்றாரு. ஒரு மத்தியான நேரம் அவருக்கு பசி எடுக்குது. அந்த வேளையில அவர் காணக்கூடிய காட்சி வந்து ஒரு ஒரு விஷயம், ஒரு காட்சின்னு சொன்னா ஒரு பரவசமான ஒரு நிலையில அவர் காணக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சி எப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு பாய் விண்ணகத்திலிருந்து இறங்குற மாதிரி. அந்த பாயில வந்து தீட்டான விலங்குகள் இருக்கு. அந்த காட்சி இப்ப பேதுருக்கு பார்த்து அந்த ஒரு குரல் சொல்லும், இவற்றை எடுத்து உண் அப்படின்னு சொல்லி. இது 3 முறை இந்த காட்சி வரும். பேதுரு மறுமொழியா சொல்லுவாரு, இந்த தூய்மை இல்லாத அசுத்தமான இந்த விலங்குகள், அதுல இருக்கக்கூடிய எல்லாமே அசுத்தமானது, எங்களுடைய யூத முறைப்படி நாங்க இது எல்லாமே வந்து தீட்டாக கருதுற விடயங்கள் என்று சொன்னா, உணவை மட்டுமில்ல, யூதர்கள் வந்து புறவினத்தாரோடு பழகுவதை தீட்டாக கருதுவார்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு போறதோ, அவர்களோட இருந்து சாப்பிடுவதோ, இது எல்லாமே செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்த அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவாங்க. புறவினத்தாரோடு இணைந்து கொள்றதே அவங்க ரொம்ப ஒரு செய்யாத ஒரு காரியமாக இருந்தது. அதுவே ஒரு யூதராக இந்த விடயங்களை நாங்க செய்ய மாட்டோம் அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த குரல் சொல்லும், திரு திருத்துதர் பணி 10:15 கடவுள் தூய்மையாக்கியதை நீ தீட்டாக கருதாதே என்று சொல்லி அந்த குரல் மறையும். இந்த காட்சியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு குழப்பத்தோட இருப்பார். அதே நேரத்துல நாங்க பார்க்கிறோம், கொர்னேலியோனுடைய என்று சொல்லக்கூடியவர் இத்தாலிய படைப்பிரிவுல ஒரு நூற்றுவ தலைவர். அவர்
ஒரு காட்சியை காண்றாரு. அவர் ஒரு கடவுளுக்கு அஞ்சிய ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு படை கொமாண்டரா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதராக நிறைய தர்ம செயல்கள் செய்து கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர். அவருக்கு ஒரு காட்சி வரும். அந்த காட்சி என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய தூதர் சொல்லுவார், நீ வந்து ஜோப்பாவுக்கு ஆள் அனுப்பி அங்க சிமியோனுடைய அங்க இருந்தவருக்கு பேர் சிமியோன் தான், சிமியோனுடைய வீட்டுக்கு போய் அந்த சிமியோனுடைய வீட்டுல பேதுரு என்று சொல்லக்கூடிய இன்னொரு சிமியோன் என்று சொல்லக்கூடியவர், சிமியோன் பேதுரு இல்ல சிமியோன் என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கிறார், அவரை அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த காட்சி அவர் சொல்றார். அப்ப கொர்னேலியோ என்ற அந்த படைத்தலைவர் என்ன செய்வாரு, அந்த மாதிரியாக 3 பேரை அனுப்புவார். அப்ப ஜோப்பாவில் இருக்கிற சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவருடைய தூதர் சொல்லுவார், உன்னை காண்றக்கு 3 பேர் வருவாங்க, அவர்களோடு நீ செசாரியாவுக்கு போ. செசாரியான்றது கொர்னேலியோன்ற இடத்துக்கு நீ போ அப்படின் போது, சரி அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பார்த்த மாதிரி அங்க 3 பேர் வருவாங்க. அவர்கள் செசாரியாவுக்கு போறாங்க. செசாரியாவில் எங்க போறாங்க என்று சொன்னா, இந்த கொர்னேலியோனுடைய இல்லத்துக்கு போறாங்க. கொர்னேலியோ எங்களுக்கு தெரியும், வந்து ஒரு புறவினத்தார். அப்ப அவரோட என்னதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்க இந்த மாதிரியாக அவர் பேசிக்கொண்டிருந்த போது, தூய ஆவியானவர் வந்து அங்கு இருந்த கொர்னேலியனுடைய இல்லத்தில் இருந்த எல்லோரும் மீதும் இறங்குறார். வந்து புற இனத்தார் மீது ஆவி இறங்கின உடனே அவர்கள் அயல் மொழியில பேசுறதும் மகிழ்ச்சியா அவங்களுடைய அந்த அனாயிண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் வந்ததை பார்க்கிறார். தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த தருணத்தை பார்க்கிறார். பெந்தகோஸ்து அனுபவம் மறுபடியும் கொர்னேலியன் இல்லத்தில் நடக்குது. புற இனத்தாருக்கு திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிற பேதுருவுக்கு முன்னாடி இந்த அனுபவம் நடக்கும் போது, அப்ப பேதுரு அந்த வேளையில சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக முக்கியமானது. 10:45 திருத்துவப்பணி 10:45 தூய ஆவியின் கொடைகள் புறவினத்தார் மீது பொழியப்பட்டதை கண்டு பேதுருவோ ஓகே, அதுக்கு முதல் இருக்கிற வரிதான் அப்ப சொல்லுவார் வந்து, தூய ஆவியானவர் வழங்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னா இனி என்ன, எது எங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படி என்று சொல்லி கொஞ்சம் அந்த நான் அந்த பகுதியை நான் ஓபன் பண்றேன். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய சொற்களை கேட்டு கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவியான இறங்கி வந்தது. அப்ப இதற்கு பிறகு இந்த அனுபவம் வந்து பாருங்க, இதுல ஒரு வார்த்தை இருக்கு, இதை பார்த்து விருத்த சேதனத்துல நம்பிக்கையுடைய பேதுருவோடு வந்திருந்த யூதர்களும் அங்க இருந்தாங்க. அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான, மலைத்து போனார்கள். பிற இனத்தார் மீது தூய ஆவியானவர் பொழியப்பட்டார் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நினைத்து கொண்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்னர் ஒருவர் யூதராக மாற வேண்டும், ப்ரோசலைட் என்று சொல்ற அந்த ப்ரோசஸ். அது ஒரு மிக கடுமையான ஒரு ப்ரோசஸ், இலகுவானது இல்லை. அந்த யூத சட்டங்களையும் மோயிசனுடைய சட்டங்கள் 10 கட்டளை மட்டுமில்லை, 613 கட்டளைகள், அது மட்டுமில்லை அவங்களுடைய பாரம்பரியங்கள், தோரா, அப்படி பல விஷயங்களை படித்து அதற்கு பிறகுதான் விருத்த சேதனம் செய்து யூதராக மாற முடியும். அதுக்கு பிறகுதான் நீங்க கிறிஸ்தவராக மாற முடியும் என்று சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இங்க அந்த இன்ஸ்டன்டாவே அவங்களுக்கு தூய ஆவி கிடைத்ததை கண்டு, அதாவது அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்துவதை காணும்போது பேதுரு சொல்லுவார், நம்மை போல் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் இப்பொழுது தண்ணீரால திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி அவர்களுக்கு வந்து திருமுழுக்கு கொடுக்குமாறு அவர் பணிக்கிறாரு. அவர்களோடு சில நாட்கள் தங்கி இருக்க சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அவங்கள தங்கி இருந்து பேதுரு மறுபடியும் திரும்பி போறார். ஸோ இந்த அனுபவம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். வந்து அதாவது புற இனத்தாருக்கு கதவு திறக்கப்பட்டது. பிறகு நாங்க பார்ப்போம் வந்து 15ஆம் அதிகாரத்துல இது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம். இவர்கள் பணியில வந்து பேதுரு, பவுல், பிலிப்பு, இந்த வெளியில போன திருத்தூதர்களுடைய
அனுபவம், புற இனத்தார் மீது தூயாவி வழங்கப்பட்ட இந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி, அதை குறித்து அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது. ஏனென்றா இந்த பிரச்சனை தான் முதலாவது பிரச்சனை திருச்சபைக்குள்ள. முதலாவது பிரச்சனைன்னு சொன்னா இந்த திருச்சபை இரண்டாக பிரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு சிசம் என்று சொல்லுவாங்க, ஒரு பேதகம் வந்து இருந்தது. அதாவது யூதர்கள் ஆகி கிறிஸ்தவர் ஆகிறதா என்று சொல்லி பிடிவாதமாயிருந்த யூத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிவாதமாயிருந்தவர்கள் இருந்தாங்க. யூதேயா பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்களான யூதர்கள். அவருடைய கருத்து முதல்ல யூதராகி கிறிஸ்தவர் ஆகணும். மற்ற அனுபவம் அப்படின்னு சொன்னா முதல்ல எல்லாரும் அப்படித்தான் நம்பினாங்க. ஆனா மற்ற அனுபவம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றவர்களுக்கு, அவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளா இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளி நம்பி விசுவசித்து வாயார அறிக்கையிடுறவர்களுக்கு தூயாவி வழங்கப்படுகிற என்ற அனுபவம் கம்ப்ளீட்டா வித்தியாசமான அனுபவத்தை காட்டுது. ஆகவே இந்த ஒரு இஷ்யூ நாங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். ரைட். சோ இதற்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் வந்து இப்ப சிதறி போன கிறிஸ்தவர்கள் அந்தியோக்கியா அந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நகர். அந்த காலத்துல இருந்த முக்கியமான நகர்கள் ஜெருசலேம் ஓகே யூதர்களுக்கு முக்கியமானது. ஆனா இந்த கிரேட் ரோமன் கிரேக்கோ ரோமன் வேர்ல்டுல வந்து கிரேக்க ரோமை பெரும் நிலப்பரப்புல ஜெருசலேம் ஓகே அவ்வளவு பெரிய முக்கியம்னு சொல்ல முடியாது. ரோமை ஒரு முக்கியமான நகரம், அலெக்சாண்ட்ரியா ஒரு முக்கியமானது, வட ஆப்பிரிக்கால இருந்த அலெக்சாண்ட்ரியா ஒரு முக்கியமான ஒரு நகரம், அந்தியோக்கான்னு சொல்ற அந்தியோக்கியான்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான நகரம். லூக்காவினுடைய பிறந்த ஊர் இதுதான். அவை இந்த அந்தியோக்கியா நகர்ல அங்க ஏற்கனவே கிரேக்க மொழி, கிரேக்க கிறிஸ்தவர், ஹெலனிஸ்டிக் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அங்க இருக்கிறாங்க வந்து. அப்ப ஜெருசலேமுக்கு வெளியே ஒரு மாபெரும் நற்செய்தி மையமாக அந்தியோக்கியா உருவெடுக்கிறத நாங்க பார்க்கிறோம் வந்து. யூதர்கள் மட்டுமில்லாமல் கிரேக்கர்களும் ஒரு கல்லின சமூகங்கள் ஒன்றாகக்கூடிய ஒரு நகரம் வந்து பிரபலியமான நகரமா இருந்ததுன்னா அந்த நகரத்தை நோக்கி பல நாட்டு மக்கள் வந்து சேருவாங்க. அதே மாதிரி அந்த காலத்திலையும் இந்த அந்தியோக்கியால கல்விக்காக பல பல வியாபார நோக்கங்களுக்காக பல மக்கள் வந்திருந்த இடத்துல யூதர்களும் அங்க இருந்தாங்க. அவை அங்க பார்க்கிறோம் நாங்க. இப்ப இன்னொரு ஸ்டோரி நீங்க நினைச்சு மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப பவுல் டிரெக்டா அந்தியோக்கியாவுக்கு போயில. பவுல் என்ன செய்தார்? அவருடைய தமஸ்கு அனுபவத்துக்கு பிறகு அவர் சவுதி அந்த பாலைவனத்துல அவர் கொஞ்ச நாள் 2 வருடம் மாதிரி அங்க இருந்து அவர் மறுபடியும் ஜெருசலேமுக்கு கூட்டிட்டு வர்றாரு. யாரு கூட்டிட்டு வர்றாரு? பர்னபா கூட்டிட்டு வர்றாரு. பர்னபா வந்து கூட்டிட்டு வர்றதுக்கான காரணம், பர்னபா இரண்டா எல்லா கிறிஸ்தவர் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் எல்லாருமே பவுல நினைத்து சவுல நினைத்து பயந்தாங்க. ஏனென்றா இவர் ஒரு ஒரு ட்ரக் மாதிரி, இது ஒரு பிளாட், எங்களை வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொல்லுறதுக்காக சவுல் இந்த மாதிரி நடிக்கிறார், மனமாறியதாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனா பர்னபா தான் வந்து அவரை கூட்டிட்டு வர்றார். எங்களுக்கு தெரியும் பர்னபா அந்த வேளையில ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக, ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருந்தார். அவருடைய பின்னணி, அவருடைய அந்த காலத்துல இருந்த மதிப்பு பெற்ற ஒரு தலைவர், அவருடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அவை பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் முன்னாடி பர்னபா தான் கொண்டு வந்து, இல்ல இவரோட நான் பார்த்திருக்கிறேன், இவர் தமஸ்குல இவருடைய மறை ஆற்றியதை, இதன் மூலமாக அவர் தமஸ்குல மறை ஆண்டவர் இயேசுவை பற்றி போதித்ததை நான் பார்த்தேன். தமஸ்குல இருந்த யூதர்கள் எல்லாரும் பயந்து அவரை வந்து சிட்டி கேட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி அவரை பிடிச்சு அவரை கொல்றதுக்கு பார்த்தாங்க. ஒரு மாதிரி தப்பித்தான் அவர் இங்க வந்திருக்கிறார், ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆனா ஜெருசலேமிலையும் வந்து பவுல் எதுக்குமே பயப்படல. ஜெருசலேமிலையும் வந்து அவர் துணிந்து இயேசுவை ஆண்டவர் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். பவுலுடைய பேச்சு திறமை மற்றும் மற்ற பல பல விஷயங்கள், தைரியமாக பல மொழி பேசக்கூடியவர். இந்த மொழிகளோட குறிப்பாக கிரேக்க அறிவு உள்ள, கிரேக்க பிலோசபிக்கல் நாலேஜ் உள்ளவர்களோட எல்லாம் விவாதத்தில் இறங்கிடுவார். தைரியமா வந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி போதிக்கிறார். அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஜெருசலேமிலையும் வந்து மற்ற சீடர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் முன்னாடி பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பர்னபா. இதற்கு பிறகு ஜெருசலேமில் அவருக்கு எதிரான பிரச்சனை வரும்போதுதான் பவுல் என்ன செய்யறாரு? தார்சுன்னு சொல்லக்கூடிய அவருடைய சொந்த பிறந்த இடத்துக்கு அவர் போய் அங்கு போய் இருக்கிறார். அங்க ஒரு 2-3 வருஷம் மாதிரி, அங்க 2 வருஷம் மாதிரி தார்சுல போய், சிசாரியால இருந்து தார்சுக்குள்ள போய் பவுல் இருக்கிறாரு. சிசிலியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில வந்து இதான் வந்து ஹோலி லேண்ட், ஜோர்தான் நதி, கலிலேயா, சாக்கடல்,
அப்ப பவுல் இங்கே இருந்து செசாரியால இருந்து இந்த பகுதியில தார்சு பகுதியில போய் இருந்த வேளையில இப்ப என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, பர்னபா இவரை தேடி போறார். தேடி போய் அவரை அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். இப்ப அந்தியோக்கியா வந்து ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நிலை. இந்த காலம் வந்து பர்னபாஸ் போய் அந்தியோக்கியா, பவுல வந்து அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்தியோக்கியால இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகிற தொகை பெருகி கொண்டிருக்க இந்த காலத்துல நடக்கக்கூடிய நாங்க உன்னோட ஃபாலோ பண்ணிக்கொண்டே போவோம். அப்ப மிஸ் பண்ண மாட்டோம் நாங்க எதையுமே. அப்ப இந்த வேளையில தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். முதலாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு அந்த பெயர் வருகிறது வந்து இந்த அந்தியோக்கியா திருச்சபையில். இதை நாங்க பார்க்கிறோம் வந்து திருப்பாடல் திருத்தூதர்கள் பணி 11:26 பார்க்கிறோம். அந்தியோக்கியாவிலே தான் சீடர்கள் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். இது விசுவாசிகள் யூத மதத்தின் ஒரு பிரிவாக இல்லாமல் கிறிஸ்துவனுடைய தனித்துவமான சீடர்களாக அடையாளம் காணப்படுகிற ஒரு நிலை இது வந்து. இந்த பர்னபாவும் பவுலும் ஓராண்டு அங்கு தங்கி இந்த இடத்துல அந்தியோக்கியால அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ரைட். இந்த வேளையில நடக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, ஏரோது அரசன் துன்புறுத்த தொடங்குறான் வந்து கிறிஸ்தவர்களை. அதுல முதலாவதாக யாக்கோப்பு என்று சொல்லக்கூடிய யோவானுடைய சகோதரரான யாக்கோப்பு முதலாவதாக கொல்லப்படுகிறார். திருத்தூதர்கள்ல அப்போஸ்தலர்கள்ல கொல்லப்பட்ட முதலாவது நபர் வந்து முதலாவது ஆள் வந்து யாக்கோப். ஏரோது அக்ரிப்பாவால திருச்சபையை ஒடுக்கோணம் என்று சொல்லி 12ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபை ஒரு புறம் வளருது, ஆனால் மறுபுறம் கடும் எதிர்ப்புகளை சந்திக்குது. யூதர்களால, புறவினத்தாரால, இப்படி பல எதிர்ப்புகள், யூதர்களால அதிகமான எதிர்ப்பு வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்ப ஏரோது அரசன், ஏரோது அக்ரிப்பா என்ன செய்யறான்னு சொன்னா, யோவானுடைய சகோதரி யாக்கோப்பை வந்து பாலால வெட்டி கொள்ளுகிற ஒரு நிலை அங்க நடக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வேளையில பேதுருவையும் சிறையில அடைக்கப்படுகிறார். அவருக்காக அந்த சபை வந்து திருச்சபையில் இருந்த, அதாவது புதிய கிறிஸ்தவர்களும் அவருக்காக மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த வேளையில ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. திருப்படல்கள் 12 பார்க்கிறோம். ஆண்டவருடைய தூதர் திடீரென்று அங்கு தோன்றி சிறையில இருந்த அவருடைய அந்த கதவு திறக்குது. சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டு அவரை அடிச்சு காயப்படுத்தி அங்க சிறையில வைத்திருந்த வேளையில திடீரென்று அந்த சிறை கதவுகள் எல்லாம் திறக்குது. பேதுரு தப்பி ஓடிடுவார் என்று சொல்லி ஓடிட்டார் அப்படின்னு காவலாளி வந்து பயந்து போய் என்ன செய்யறான், தன்னை வந்து தன்னை உயிரை மாய்த்து கொள்ள அவன் வந்து யோசிக்கிற நேரத்துல என்னடா கைதி தப்பி போனா, ஹையான ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனரா பேதுரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பேதுரு இப்படி ஒரு சம்பவத்துல தப்பி போனாருன்னு சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. பாருங்க 12ஆம் அதிகாரத்துல நாங்க காண்ற விஷயம், யாக்கோபு கொலை செய்யப்படுதல், பேதுரு சிறையிடப்படுதலும் என்ற அந்த பகுதியில நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, பேதுரு எப்படி சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தா இந்த ஏரோது இந்த சம்பவம் நடக்குது. அதுல இப்படியான ஒரு இரவு வேளையில பாருங்க, சிறையில இருந்து எப்படி ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தைய இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கிடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கி கொண்டிருக்க, சங்கிலி போட்டு 2 காவலாளியும் பக்கத்திலேயே வச்சுதான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டும் இருக்கிறாங்க. ஃபுல் செக்யூரிட்டி, ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறான். அப்போது ஆண்டவருடைய தூதர் அவர் முன் வந்து நின்றார். அறை ஒளிமயமானது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடம் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுது. அப்ப வானதுரவு இடைக்கட்சியை கட்டி மிதியடிவாரை போட்டுக்கொள்ளும். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் மேலுடைய அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். இவர் பேதுரு வானதர் பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மையென அவர் உணரவே, ஏதோ ஒரு காட்சி காண்பதை போல பேதுரு அப்படியே ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறார்.
முதலாவது காவல், இரண்டாவது காவலை கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அவர்கள் கதவுகள் தானாகவே திறக்குது. காலை வைக்க 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 அவர்கள் அப்படியே வந்து பேதுரு கான்சியஸுக்கு வரும்போது வானதூர் அவரை விட்டு அகல்றாரு. இப்ப ஏரோதோ கையிலிருந்து தன்னை விடுவித்து இப்ப பேதுரு வந்து வாசல்ல நின்று கதவை தட்டி கொண்டு நிற்பாரு. யாரு? யோவானுடைய மாட்குனுடைய வீட்டு வாசல்ல நின்று அவங்க வலிமையாக ஒன்று கொடுக்குற அந்த இடம் இருக்குதானே, வந்து மேல் மாடி, மாட்கு உடைய அம்மா மரியாளுடைய வீட்டுக்கு போய் அங்க பலர் ஒன்றாக மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. வெளியே கதவை தட்டுறாங்க. இதுல ஒரு பாருங்க. ஓகே, இதுல பார்த்தா சின்ன ஒரு ஜோக்கன் இருக்கு பாருங்க. 18ஆம் அதிகாரம். அவர் வெளியே கதவை தட்டிய போது ரோதி என்கின்ற பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என்று பார்க்க எல்லாரும் மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்காக வெட்டி பார்த்தா பேதுரு நிக்கிறாரு. குரலை கேட்டு அடே அவரை பிடிச்சு திருப்பி உள்ள போட போறாங்க அப்படின்னு இல்லாம கதவை திறக்காம வாயிலை திறக்காமல் உள்ளே போய் பேதுரு வந்து நிக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. பேதுரு எடே நம்மள டக்குன்னு உள்ள எடுங்கன்னு சொல்லி கொண்டு பயத்துல நின்றுப்பாரு. ஆனா இந்த பெண் வந்து எட்டி பார்த்துட்டு பேதுரு வெளியில நிக்கிறாரு. அதை திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள பிடிச்சிட்டு போறவங்க இடையில என்ன உள்ள எடுங்கன்னு சொல்லாம சொல்ற மாதிரி பேதுரு வெளியில தடுமாறி கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த பெண் உள்ள எடுக்கல. சோ அவர்கள் அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார். ஆனால் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூற அது அவருடைய வானதூதலா இருக்கலாம் என்றார். இப்படியே பாருங்க, தட்டிக்கொண்டே இருக்கிறார் பேதுரு. கதவை திறந்த போது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போனார்கள். ஏன்னு சொன்னா இந்த சிச்சுவேஷனை நீங்க யோசிக்கணும். யாக்கோப்ப கொண்டுட்டாங்க. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள் பேதுரு, யோவான், இப்படியான முக்கியமான சீடர்களை அடுத்தடுத்து கொல்ல போறாங்க. இப்ப பேதுருவுக்கு இதுதான் கடைசி நாளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல் யோவான் யாக்கோப்ப கொண்ட மாதிரி அடுத்தது பேதுருவை நிச்சயமா கொல்ல போறான் வந்து ஏரோது பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவர் விடுதலை ஆனதுன்றது வந்து யாருமே மனித மட்டத்தில் எதிர்பாராத ஒரு விஷயம். எல்லாரும் மலைத்து போய் அவர் உள்ள வந்த பிறகு அமைதியா இருக்குமாறு பேதுரு சையை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து இது மற்றவருக்கு அறிவிக்குமாறு சொல்லி அவர் புறப்பட்டு போறார். என்ன நடக்கணும் பாருங்க. சிறையில் என்ன நடந்த பேதுருவுக்கு என்ன ஆயிற்று என்பதை பற்றி படை வீரரிடையே பெருங்குழப்பம் ஏற்பட்டது. பொழுது விடிந்தது. ஏரோது அவரை தேடி பார்க்க செய்தான். அவரை காணாததால் காவலரை விசாரித்து அவருக்கு மரண தண்டனை விதித்தார். இவ பேதுருவ வந்து ஏரோது தேடிக்கொண்டிருக்கிறார். பின்பு பேதுரு யூதேயா விட்டு செசாரியா சென்று அங்கே தங்கி இருக்கிறார். இப்ப செசாரியா பகுதியில் தங்கி இருக்கிறார். இதுக்கு பிறகு ஏரோதுவால ஒரு பெரிய ஒரு துன்பம் நடக்குது. ரைட், தொடர்ச்சியா வாசிச்சுட்டு போனீங்கன்னா தெரியும். அப்படியே நாங்க முன்னுக்கு போனோம்னா இந்த டைம் லைன் இருக்க பாருங்க. இயேசுவினுடைய இறப்பு, ஸ்தேவானுடைய இறப்பு, பவுலுடைய மனமாற்றம், அதுக்கு பிறகு பவுல் ஜெருசலேமுக்கு மறுபடியும் வந்து அவருடைய பணி, அவர் திருப்பி தப்பி போய் அங்கே தார்சூஸ்ல போய் இருக்கும்போது பர்னபாஸ் திரும்ப வந்து அவரை கூட்டிக் கொண்டு வந்து அந்தியோக்கியால 2 பேரும் பணியாற்ற இந்த டைம் லைன் வந்து நீங்க மனசுல வச்சு கொள்றது உங்களுக்கு இலவாக இருக்கும். ரைட், 6வது ஒரு தருணமாக நாங்க பார்க்கிறோம். அடுத்த திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்து ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்கள் நடக்குது. அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த திருத்துதர் பணிகள் 13ல இருந்து 15 வரையான அதிகாரங்கள் வந்து முக்கியமான திருப்பு முனைகள் அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னா புறயினத்தார் மீது ஒபிஷியலாக அந்த முடிவு எடுக்கப்படுகிறது 15ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்க ஒரு ஃபாலோ பண்ண முதலாவது வந்து அந்தியோக்கியாவில இருந்து பர்னபாவையும் சவுலையும் ஆவியானவர் அனுப்புறார். திருச்சபை
வந்து தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலாக புற இனத்தாருக்கு பணியாற்றுவதற்காக பவுலையும் பர்னபாவையும் செப்பரேட் பண்ணி அவர்கள் இருவரும் அனுப்பப்படுறாங்க. அந்தியோக்கியா திருச்சபை என்ன செய்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது தூய ஆவியானவர் பேசி, நான் அழைத்த பணிக்காக பர்னபாவையும் சவுலையும் என்னிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி 13:2 நாங்க பார்க்கிறோம். சோ புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க இவர்களை அனுப்புங்கள். முதலாவது திரு தூதுரைக்கிற பணிக்கு போலும் பர்னபாவும் அனுப்பப்படுறாங்க. சபை அவர்கள் மீது கையை வைத்து திருநிலைப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தது. இதுல பாருங்க, ஒரு விஷயம் எங்கிட்ட லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இப்ப ஒரு கேள்வி வரும் பாருங்க, அவர்கள் மீது கைகளை வைத்து திருநிலைப்படுத்தி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவங்க தூய ஆவியை பெறையலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க ஏற்கனவே தூய ஆவியை பெற்றிருந்தாங்க. ஆனா தூய ஆவியை வந்து நாங்க தொடர்ச்சியாகவே பெற்றுக்கொண்டிருக்கணும் என்ற ஒரு ஒரு விஷயத்த நிறைய நேரங்கள்ல, இது கேத்தலிக் தியாலஜி, இது வந்து கேத்தலிக்கு புரொட்டஸ்டாண்டுக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் இது. நாங்க எங்களுடைய சரியான டீச்சிங் பைபிள்ல இருக்கிற என்னன்னு சொன்னா, தூய ஆவிய திருமுழுக்கின் போது நாங்க பெற்றுக்கிறோம். நிச்சயமாக உறுதி பூசுல மறுபடியும் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு முக்கியமான தருணங்கள்ல தூய ஆவியானவர் எங்களுக்கு வழங்கப்படுகிறார். அந்த முத்திரை எங்களுக்கு வழங்கப்படுது, தூய ஆவியானவர் எங்களுக்கு வழங்கப்படுகிறார். அது மட்டுமில்ல, இந்த இந்த திருத்தூதர்களுடைய இந்த நற்செய்தி புதிய ஏற்பாடுல நூல்களை நாங்க எடுத்து பார்க்கும்போது, கடிதங்கள் எடுத்து பார்க்கும்போது, பவுல் இந்த இந்த விஷயத்தை தெளிவா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். வந்து நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்றுவார். அதான் ரகசியம். இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்லை. எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க. அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை வந்து கொஞ்சம் டாபிக்கை விட கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கும். ஆனா இது முக்கியமானது. பிளெருஸ்தே பிளெருஸ்தே என்ற ஒரு கிரீக் வார்த்தை தான் நிரப்பப்படுங்கள் என்று. அதாவது இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் வந்து ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட் என்று டிரெக்டா அப்படி தூய ஆவியால் நிரம்புங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. உதாரணமா எபேசியர் 5:18 இருக்கு. அப்ப நாங்க நினைப்போம் தூய ஆவியால நாங்க நிரம்பணும் அப்படின்னு. ஆனா அது இல்ல ரியல் மீனிங். இதுல இருக்கிற இந்த கிராமர் என்னன்னு சொன்னா, இது தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டே இருக்கிற, நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னா, ஒரு பாத்திரத்துல எப்படி ஒரு ஒரு விஷயத்தை நிரப்புறது? தொடர்ச்சியா தூய ஆவியால ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பாத்திரம், வாழ்வு என்ற பாத்திரம் வந்துல நிறைய நிறைய நிறைக்கிற விஷயம் தான் வெளியில வரும். அது வெளியில பல காரணங்களால நிரப்பப்பட்ட விஷயம் அப்படியே லீக் ஆகி வெளியில போயிடும். அது அப்படியே கசிஞ்சு போகக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு. வந்து நாங்க சாதாரணமா டிஃபால்ட்டாவே எங்களோட வாழ்க்கையை பாருங்க, நாங்க வெளியில சும்மா ரோட்டுக்கு போயிட்டு வந்தாலே நாங்க அழுக்காயிடுவோம். அது பிசிக்கலாவே தூசி படம். மற்றபடி மனிதர்களோட வாழ்க்கையில இலகுவா நாங்கள் அழுக்காகிற தன்மைகள் நிறைய இருக்கு. அப்ப ஒரு பாத்திரம் எப்படி தூய்மையாகவே எப்பொழுதும் இருக்கணும்னு சொன்னா, அதுல நல்ல விஷயத்தால நிரப்பி நிரப்பி கொண்டே இருக்கணும். நாங்க நிரப்புற விஷயம் பாருங்க, வெளியான காரியங்களால எங்களோட வாழ்க்கை என்ற பாத்திரத்தை நாங்க நிரப்புறோம்னு சொன்னா, காயங்களால, பகைமை உணர்வுகளால, ஹேர்ட்ஸால, பிட்டர்னஸால, கவலையால, கோபத்தால, இந்த விஷயத்தால தான் கசப்புணர்வுகள், இதுகளால தான் நாங்க எங்களோட பாத்திரத்தை நிரப்பி நிரப்பி நிரப்புறோம்னு சொன்னா, வெளிவர போற விஷயங்களும் அது மாதிரியான அதனுடைய பிள்ளைகள் தான் வெளியில வரும். கசப்புணர்வுண்டா அதுல வரக்கூடிய கோபம், இப்படி பல விஷயங்கள் தான் வெளியில வரும். ஆகவேதான் இப்ப தூய ஆவியால நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்றது திரும்ப திரும்ப நாங்க பார்ப்போம். அது அப்ப அதுல பாருங்க, எதற்காக சபை வந்து அவர்கள் மீது மறுபடியும் கையை வைத்து, இவர்களே பெரிய பெரிய சீடர்கள், பர்னபாவும் ஏற்கனவே பெரிய இறை பரப்புற திருத்தூதர்கள்ல பெரியவர்கள். அவர்கள் மீது சபை மன்றாடி அவர்கள் மீது கைகளை வைத்து தூய ஆவி அவர்களுக்காக மன்றாடி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. கைகளை வைத்து செபிக்கிறது அப்படின்னு சொல்றது திருநிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அனாயின் பண்ற அப்படின்னு சொல்றது தூய ஆவியை வழங்குற ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட்.
ஸோ பவுலுடைய முதலாவது மிஷனரி ஜேர்னி, அதாவது முதலாவது திருத்தூதரிக்கிற பணி அந்தியோக்கில் பவுலும் பர்னபாவும் அவர்களோடு சேர்ந்துதான் எங்களோட ஃப்ரெண்ட் மார்க்கும் வந்து போறாரு. எங்களுக்கு தெரியும், மார்க் நாங்க படிக்கும்போது நாங்க போய் முதல்ல இந்த சைப்ரஸ் தீவுல இந்த கடினமான இந்த மலைப்பகுதிகள், அது மட்டுமில்ல புறவினத்தாருக்கு பாருங்க, மார்க்கு கூட புறவினத்தாருக்கு நற்செய்தி தூய ஆவியானவரும் திருமுழுக்கு வழங்குவதும் இவங்க போய் புறவினத்தாரோடு சேர்ந்து பழகிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு மார்க்கு மனம் என்ன செய்யறாரு, புலம்பி போய், அது மட்டுமில்ல நல்ல ஒரு செல்வந்த பிள்ளையா ஒரு இளைஞனா வளர்ந்தவர் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வேணாம்னு திரும்பி வந்து சேர்ந்துடுவார். அது வந்து பவுலுக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு கோபமா இருக்கும். அது இப்படி வந்து இடையில கஷ்டமான இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு மாட்கு அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு தாங்கலாக இருக்கு. இவங்க ரெண்டு இப்ப இந்த இந்த சைப்ரஸ் தீவுல இருந்து அவங்க அப்படியே தில்லியா போய் அங்கேயும் ஒரு அந்தியோக் இருக்கு. இது வேற அந்தியோக், இது வேற அந்தியோக். இந்த அந்தியோக், இக்கோனியா, லிஸ்த்ரா, தேர்வே, இந்த பகுதியால தார்சூஸ் பவுலுடைய சொந்த இடம். சிசிலியாவில் இருக்கிற தார்சு. ஆக்சுவலா இவங்க இந்த ரூட்டால இப்படி வந்து திரும்ப பெர்ஜியாவால இப்படி திருப்பி கடல்ல இங்க வந்து சேர்றான். ஓகே, இது வந்து டீப்பா நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த ஜேர்னியை பற்றி படிக்க வேண்டி வரும். ஆனா நான் நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் போக தேவையில்லைன்னு சொல்லி. பாருங்க, ஜெருசலேம் இந்த இந்த ஹோலி லேண்ட் இங்கே இருக்கு. இஸ்ரேல் இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பகுதி இங்கேயும், ஈரான் இந்தியால பக்கம் இந்த பக்கத்திலையும் இருக்கு. இந்த ஏரியால தான் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணி. இப்ப இதெல்லாமே வந்து முஸ்லீம் நாடுகளாக மாறி இருக்கிற நிலை இருக்கு. ரைட். அடுத்த ஒரு தருணம் வந்து எப்படி நற்செய்தி வந்து, ஓகே நான் ஏற்கனவே சொன்னதான், சைப்ரஸ், ஆசியா மைனர். ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, ஆசியா மேஜர் என்ற மாதிரி, ஆசியா மைனர் என்று அந்த காலத்துல இதான் ஆசியாண்டு அவங்களோட லாங்குவேஜ்ல கருதப்பட்ட இடம், ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். சோ அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, யூதரிடையேயும் புறவினத்தாரிடையேயும் இருக்கக்கூடிய டென்ஷனை நாங்க இதுல பார்க்கலாம். பவுலும் பர்னபாவும் சென்ற இடமெல்லாம் ஒரு 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 பேட்டர்னை ஃபாலோ பண்ணினாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, யூதர்களிடம் தான் அவங்க போவாங்க. ஓகே, தூய ஆவியானவர் ஏற்கனவே அவர்களை வந்து புறவினத்தார்கள் நற்செய்தி அறிவிங்கள்னு சொல்லி அனுப்பினாலும் என்ன அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கல. அவை அவங்க முதல்ல போய் யூதருடைய ஒன்று கூடுகிற தொழுகை கூடங்களுக்கு போவாங்க, அவங்களோட நற்செய்தி அறிவிப்பாங்க. ஆனா கூடுமான நேரத்துல அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியான சந்தர்ப்பங்கள் தான் நடக்கும். அப்ப அந்த தருணத்துல அவங்க என்ன செய்வாங்க, ஓகே நாங்க உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தோம், நீங்க இதை ஏற்றுக்கொள்ளையில, ஆகவே நாங்கள் இப்ப புறவினத்தாரிடம் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க. சொல்லாட்டியும் அவங்க புறவினத்தாரிடம் போகத்தான் இருந்தாங்க. ஆனா முதல்ல யூதர்கிட்ட போயிட்டு தொழுகை கூடங்கள்ல நற்செய்தியை அறிவித்துட்டு அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தருணத்துல அல்லது ஏற்றுக்கொள்ளாட்டிக்கும் அடுத்தது புறவினத்தாரிடம் போவாங்க. அப்ப யூதர்கள பலர் இந்த நற்செய்தியை எதிர்த்தார்கள் அப்படின்றது நாங்க இந்த இந்த பகுதியில நாங்கள் பார்க்கலாம். அதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில நீங்க பார்க்கலாம். ஆனா புற இனத்தாரிடம் போகும்போது நற்செய்தியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்தியோக்கியா பிசிதியா என்ற பகுதியில பவுல் துணிச்சலாக சொல்ற ஒரு பகுதி இருக்கு, திருத்துதர்கள் 13:46-47 பகுதி. நீங்கள் அந்த நற்செய்தியை உதறி தள்ளிய நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். இதோ நாங்கள் புறவினத்தாரிடம் செல்லுகிறோம், ஏனெனில் மண்ணுலகின் எல்லை வரை நீ மீட்பை கொண்டு செல்லுமாறு உன்னை திருநாடுகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனா இது ஒரு பேட்டர்னாக அவங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து முதல்ல சொந்த ஊர், அவங்களுடைய சொந்த ஊர் மக்களோட அவங்களுடைய மதத்தை யூதர்களாக இருந்தவங்க சில பேர் கிரேக்க மொழி, கூடுதலாக அந்த இடத்துல கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள், ஹெலனிஸ்டிக் யூதர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க.